ஹலோ வணக்கம், வெல்கம் டு பாண்டிஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோன்னா, அது பேருக்கு பிரியாணி தாங்க பண்ண போகிறேன். என்னென்ன திங்ஸ்ன்னு பார்த்துக்குவோம். தக்காளி, ஒரே ஒரு தக்காளி, பல்லாரி, அப்புறம் வந்துட்டு இதில் என்னென்ன இருக்குன்னா பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, அப்புறம் புதினா, மல்லிச்செடி, கசகசா, முந்திரி பருப்பு. இது வந்து நல்லா அரைச்சிடணும். அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கணும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. அப்புறம் கொஞ்சம் கடுகு வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, பட்டை, சோம்பு, அந்த கசகசா என்னென்னமோ இருக்குது, பட் என்ன தெரியல, போட்டுருவோம். அப்புறம் வெட்டி வச்ச பல்லாரி, நல்லா பல்லாரியை போட்டு வதக்கி நான் என்னதான் பிரியாணி செஞ்சாலும் அது எப்படி தக்காளி சோறு மாதிரி தாங்க பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். கேட்டு அக்கா கிட்ட கேட்டு ட்ரை பண்ணுறேன். ஆனால் ஒவ்வொரு டைமும் அந்த தக்காளி சோறு மாதிரி தாங்க வருது. என்ன ரீசனே எனக்கு கண்டுபிடிக்க முடியல. ஒருத்தவங்க சொன்னாங்க தக்காளி அதிகமாக போடக்கூடாது, ஒரே ஒரு தக்காளி தான் போடணும், இல்லைன்னா தக்காளி சோறு மாதிரி வரணும். அதையும் கம்மி பண்ணி பார்த்தேன், தக்காளி மாதிரி பிரியாணி மாதிரியே வரலை. ஸோ அந்த ஃப்ளேவர் வரணும்னா என்னென்ன பண்ணணும்னு கொஞ்சம் டிப்ஸ் எனக்கு சொல்லுங்கள், ட்ரை பண்ணுறேன். அப்புறம் ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரே ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். நல்லா வெந்துடுச்சு. அப்புறம் அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குல்ல, அதை போட்டுக்கணும். அப்புறம் பார்த்தா இந்த பொடியெல்லாம் ஆட் பண்ண, மஞ்சள் பொடி, கரம் மசாலா, காஷ்மீர் சில்லி பவுடர், பிரியாணி பொடி. அப்புறம் தயிர். ₹7 தயிர். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலி சிக்கன் பீஸு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கொதிக்குது, அரிசியை கழுவி போட்டுக்கலாம். எப்படி வரப்போதோ என்னோ தெரியல, பார்ப்போம். பார்த்துக்கலாமா? ஆசம். எப்படிங்க இருக்கு? பிரியாணி மாதிரி இருக்கா, தக்காளி சோறு மாதிரி இருக்காங்க? சொல்லுங்க. தக்காளி சோறு மாதிரி இருக்கா? போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே. அடங்க ஐயால